இந்த எலிமெண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் சென்டென்ஸ் பேட்டர்னை கற்றுக்கிறதுக்கு தேவையான வெரி ஃபஸ்ட்டு பேசிக்கான எலிமெண்ட்ஸ் ஒன்று, சப்ஜெக்டை எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, வெர்பு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். மூணாவது, ஆப்ஜெக்ட். இங்கே ஆர்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அட்ஜெக்டாக இருக்கலாம். நாலாவது எலிமெண்ட் அட்ஜெக்ட். அதற்கப்புறம் காம்ப்ளிமெண்ட். இந்த ஆப்ஜெக்ட்லேயும் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த காம்ப்ளிமெண்ட்லேயும் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இதெல்லாம் நீங்கள் இந்த காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்காது. நம்ம சி அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் ஆப்ஜெக்டை மட்டும்தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லி தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போது, இந்த எலிமெண்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு தேவையான மார்க் அப்படிங்கிறது ஈஸியாக வாங்கிக்கலாம். சரி, ஓகே. சப்ஜெக்ட் வழக்கமாக நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஒரு சென்டென்ஸை ரெண்டாக பிரிப்போம். ஒன்று சப்ஜெக்ட் அண்டு ப்ரெடிகேட் இப்படி பிரிப்போம். இதில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்கள சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணலாம். அதாவது அந்த வெர்பை மையப்படுத்தி ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா அங்கே சப்ஜெக்ட் கிடைக்கும். இங்கே வெர்பு அப்படிங்கிறது ஓப்பன். யார் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணாங்க? ஹூ ஓப்பன் த பாக்ஸ். அப்போ இந்த ஹூ அப்படிங்கிறது யாருக்கு ஆன்சர் பண்ணுதோ அது சப்ஜெக்ட். அதே மாதிரி தான் இங்கே செகண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் கொடுத்துருக்கோம். ஹூ ஓப்பன் த பாக்ஸ், ஹீ அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போ அது சப்ஜெக்ட். அப்போ இந்த ஹூக்கு ஆன்சர் கொடுத்துச்சு அப்படின்னா அது சப்ஜெக்ட். ஒன்றாவது பாயிண்ட். ரெண்டாவது, வாட்டுக்கு ஆன்சர் கொடுக்குறதும் அதே வெர்பை யூஸ் பண்ணி வாட்டுக்கு ஒரு கேள்வி, வாட்டை பயன்படுத்தி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் கொடுத்தாலும் அது சப்ஜெக்ட். இது பார்த்திங்கன்னா பேசிக்கான ஐடியா. அப்போ எல்லா இடங்களையும் வாட்டை யூஸ் பண்ணனா அது சப்ஜெக்டாக தான் இருக்குமோ அப்படின்னா அதெல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷனல் கேசஸில் நிறையாவே இருக்கும். நாம் ஃபஸ்ட்டு பேசிக்கில் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹூ அண்ட் வாட்டை ஃபஸ்ட்டு ஐடியாவில் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. ஹூ ஓப்பன் த பாக்ஸ்? ஜான். அப்போ இங்கே ஜான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அப்போ அந்த வேலையை யார் செய்கிறாங்களோ அந்த ஆக்ஷன் இஸ் டன் பை, அந்த ஆக்ஷன் யார் செய்கிறாங்களோ அதை தான் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். த ஆக்ஷன் இஸ் டன் பை இஸ் கால்ட் சப்ஜெக்ட். சரி, ஓகே. அப்போ இங்கே ஜான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அதே மாதிரி இந்த விச் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அட்ஜெக்ட்டுக்கு வரும்போது இந்த விச்சை நம்ம பயன்படுத்துவோம். பட் ஆனால் இந்த இடத்துல விச் இஸ் எ லார்ஜ் சிட்டி அல்லது வாட் இஸ் எ லார்ஜ் சிட்டி, வாட் இஸ் எ லார்ஜ் சிட்டி, டெல்லி இஸ் எ லார்ஜ் சிட்டி, விச் இஸ் எ லார்ஜ் சிட்டி, எது பெரிய சிட்டி, டெல்லி அப்படிங்கிறது பெரிய சிட்டி. அப்போ இந்த இடத்துல டெல்லி இஸ் எ சப்ஜெக்ட். ஓகே. இப்போ இங்கே தான் ஹூ ஆர் வாட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு இடத்த கொடுத்துக்கிறேன். ஹூ இஸ் ஸ்லீப்பிங்? த கேட் இஸ் ஸ்லீப்பிங். வாட் இஸ் ஸ்லீப்பிங்? த கேட் இஸ் ஸ்லீப்பிங். அப்போ இங்கே ஹூ யூஸ் பண்ணாலும் வாட் யூஸ் பண்ணாலும் த கேட் அப்படிங்கிறது ஆன்சர் பண்ணும். அதாவது அந்த வெர்பை பயன்படுத்தி ஹூ அல்லது வாட்டுக்கு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் எதுவோ அதுதான் சப்ஜெக்ட். இதில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா நவுனாக இருக்கும் அல்லது ப்ரொனவுனாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நவுன் அப்படின்னா இங்கே ஜான் அப்படிங்கிறது ஒரு நவுன், அதே மாதிரி டெல்லி அப்படிங்கிறது ஒரு நவுன். அதே மாதிரி ப்ரொனவுன் அப்படிங்கிற எடுத்துக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஹீ அப்படிங்கிறது ஒரு ப்ரொனவுன். இந்த அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து தான் நவுன் வரும். இங்கே த டால் ட்ரீஸ். இப்போ இதில் டால் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ட்ரீஸ் அப்படிங்கிறது நவுன். அப்போ இந்த அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் இது வந்தாலுமே சப்ஜெக்டில் இருக்கும். அதே இந்த அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனு அந்த ஓப்பனிங் சென்டென்ஸில் இருக்கணும். அந்த அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அப்படிங்கிறது ஹூ அல்லது வாட்டுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஹூ அல்லது வாட்டுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இதே விஷயம் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்லேயும் வரும். அப்போ ஆப்ஜெக்ட்லேயும் ஒன்று வரும்போது அப்போ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் வந்தாலே சப்ஜெக்ட்னு எடுத்துடக்கூடாது. அது ஹூ அல்லது வாட்டுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வாட் ஸ்வைட் ஜென்ட்லி இன் த ப்ரீஸ். அப்போ வாட் ஸ்வைட் ஜென்ட்லி இன் த ப்ரீஸ் அப்படின்னா த டால் ட்ரீஸ் அண்ட் ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ், இதுதான் ஆன்சர். அப்போ வாட்டுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது, த டால் ட்ரீஸ் அண்டு ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ். இதை நம்ம பிரேக் பண்ண முடியுது. எப்படி? ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ், ப்ளூமிங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது நவுன். டால் ட்ரீஸ்,
அந்த ட்ரீ எப்படி இருக்குது, ரொம்ப உயரமான ட்ரீயாக இருக்குது. அப்போ டால் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ட்ரீஸ் அப்படிங்கிறது நவுன். சரி, ஓகே. அப்போ ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வாட் ஆர் ஹூக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு ரூல் திங் 1 இது இருக்கணும். அதற்கு அடுத்து தான் அதில் வந்து பார்த்தோன்னா அது நவுனாக இருக்கும், ப்ரொனவுனாக இருக்கும், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனாக இருக்கலாம். சரி, இந்த இடத்துல அட்ஜெக்டிவ்னு ஒன்று எழுதி அதை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நவுன் இல்லாமல் அட்ஜெக்டிவ் எங்கேயாவது ஒரு இடத்துல வரலாமா அப்படின்னா சில நேரங்களில் அந்த மாதிரி நவுன்ஸ் வரும். நவுன் இல்லாமல் அட்ஜெக்டிவ் அங்கே செயல்படும். பட் ஆனால் அங்கே நவுன் அப்படிங்கிறது ரொம்ப மறைஞ்சு நிற்கும், வெளிப்படையாக நிற்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சின்ன ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஒரு பாக்ஸ் நிறையா சம் திங்ஸ் இருக்குது. அதாவது மேபி ஸ்வீட்டாக இருக்கும், மேபி அது ஒரு லட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஒரு லட்டு நிறையா இருக்குது. இந்த பாக்ஸில் இருக்கிற லட்டு எல்லாத்தையும் யாரா எடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் அது சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்குள்ளே பேசிக்கும்போது அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அடைமொழியை பயன்படுத்துவாங்க. அடைமொழி என்பதே ஒரு அப்ஜெக்டிவ் தான். அப்போ அந்த அடைமொழியை பயன்படுத்தி அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த நெட்டையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ அந்த லட்டெல்லாம் யார் எடுத்துகிட்டு போனால் நெட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ த டால், அவன் பெரியவன் இருக்கான் இல்லையா, த டால் ஹேஸ் டேக்கன் ஆல் த லட்டுஸ். அப்போ த டால் அப்படிங்கிறது ஆஸ் பர் த நாம்ஸ் படி அது அப்ஜெக்டிவ் தான். அப்போ யார் அந்த உயரமாக இருக்கிறோன்னா அந்த டால் பாய், அந்த உயரமாக இருக்கார்ல அந்த பையன் அப்படிங்கிறது, இந்த பாய் அப்படிங்கிறது அங்கே மறைஞ்சு நிற்கும். அப்போ இந்த டால் அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இது எதற்காக சொன்னோம் அப்படின்னா சில நேரங்களில் அப்ஜெக்டிவ் மட்டும் தனிச்சும் வரலாம். பட் ஆனால் இது மோஸ்ட்லி உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்காது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா நவுனாக இருக்கும், ப்ரொனவுனாக இருக்கும், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனாக இருக்கும். அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கலாம். இது வந்து சப்ஜெக்ட். அதே சப்ஜெக்ட் ஹூ ஆர் வாட்டுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஹூ ஆர் வாட் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தேவையான வெர்ப் அப்படிங்கிறது வெர்பை பயன்படுத்தி ஹூ ஆர் வாட்டை பயன்படுத்தினா இங்கே இருக்கக்கூடிய வெர்பை யூஸ் பண்ணி கேட்டோம் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஆன்சர் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்டை பொறுத்தவரை ரொம்ப அழட்டிக்க வேண்டியதில் வெரி சிம்பிள். ஓப்பனிங்கில் சென்டென்ஸுடைய ஓப்பனிங் லைன்லேயே இருக்கும். சம்டைம்ஸ் அதற்கு முன்னால் அட்ஜெக்ட்டும் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் பெரும்பாலும் சப்ஜெக்ட் ஓப்பனிங்கில் இருக்கும் அந்த வேலையை செய்கிறவங்க. சரி, ஓகே. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வெர்பை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா கேள்வியில் சில நேரங்களில் நீங்கள் பிரிக்கிற இடத்துல தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சப்ஜெக்ட் ஈஸியாக எல்லோரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. வெர்பை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தான் நிறையா மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத தாண்டி நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர போகிறீங்க அப்படிங்கிற உணர்வுகளோட இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு அட்வான்ஸ்டு டீச்சிங் மெத்தட் ஆஃப் கிராமர் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் அட்வான்ஸ்டில் கற்றுட்ருக்கிறீங்க. இந்த அட்வான்ஸ்டு லெவலில் போய் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லணுங்கிறது இல்லை, அவங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிற மெத்தட் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். நான் உங்களுக்கு ஏன் அட்வான்ஸ்டாக இருக்கிறேன்னா எப்படி கேள்வி வந்தாலும் நமக்கு தேவையான மார்க்கை வாங்கிடணும். அதுதான் நமக்கு அட்வான்ஸ்டு நோக்கி போயிட்டுருக்கேன். ஜான் ஓப்பன் த பாக்ஸ். இங்கே ஓப்பன் அப்படிங்கிறது வெர்பு. அதே மாதிரி டெல்லி இஸ் எ லார்ஜ் சிட்டி. இந்த ஈஸ் அப்படிங்கிறது வேர்பு. அதே மாதிரி த கேட் இஸ் ஸ்லீப்பிங் அதுவும் வெர்பு. அப்போது நீங்கள் வெறும் ப்ரைமரி வெர்பலாக இருக்கலாம், மாடல் வெர்பாக இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப் ப்ளஸ் மெயின் வெர்பாக இருக்கலாம். இது எல்லாமே வந்தாலுமே வேர்ப் தான். அப்போ வந்து அது வி ஃபார்ம் தான் குறிக்கும். த வாட்டர் ஹேஸ் பீன் லீக்கிங். இதில் இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே தான் மிஸ்டேக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்கும். இங்கே ஹேஸ் அ வெர்புன்னு போட்டு பீன் லீக்கிங்க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வெர்பு அப்படிங்கிறது கம்ப்ளீட் எல்லா டென்ஸையும் சேர்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பாக செயல்படும். ஹி கோஸ் டு டெல்லி. சரி, ஓகே. அந்த வேலை ஒன்று அந்த ஆக்ஷன் நடக்கணும் அல்லது அந்த ஆக்ஷனை இண்டிகேட் பண்ணணும். இங்கே என்னென்னா இங்கே டெல்லி இஸ் எ லார்ஜ் சிட்டியில் ஆக்ஷன் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணல, அது பொசிஷனாக கொடுக்குது. டெல்லி அப்படிங்கிறது எப்படி இருக்குது, பெரிய சிட்டியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பொசிஷன், ஒரு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குது. டெல்லியை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற வேலையை அந்த ஈஸ் அப்படிங்கிறது செய்யுது. அதனால் அந்த ஈஸ் மட்டும் இந்த இடத்துல வெர்பு. அதே இந்த கேட் இஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்குது, இப்போவும் தூங்கிட்டு இருக்குது. அதனால் ஈஸ் ஸ்லீப்பிங் ஃபுல்லாக அந்த ஆக்சிலரி வெர்பு ப்ளஸ் ஸ்லீப் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வெர்பு. தென் நெக்ஸ்ட் ஹி கோஸ் டு டெல்லி. கோஸ் அப்படிங்கிறது வெர்பு. வெர்பை பொறுத்த வரைக்கும் அது டிரான்சிட்டிவ் வெர்பாக, அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பாக இருக்கலாம், ஆக்சிலரி வெர்ப் வரலாம், மாடல் வெர்ப் வரலாம். இது எல்லாமே வெர்பு தான். இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். வெரி சிம்பிளான ஒரு ஐடியா தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா டென்ஸையும் எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு கேள்வியில்
நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு சிம்பிள் வெர்ப் இருக்கும், ஈட் அப்படின்னு இருக்கும், அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அதுவே அது கூட வேறு என்னென்ன வகையில் அதெல்லாம் ஆட் ஆகலாம் அப்படின்னலாம் இருக்குது. அதனால் அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும். இங்கே ஐ ஈட் ஃபுட் அப்படின்னு இருக்குது. அப்போ ஈட் அப்படிங்கிறது வெர்பு. ஐ ஏட் ஃபுட் பாஸ்ட் டென்ஸில் ஏட் அப்படிங்கிறது வெர்பு. அதே மாதிரி ஐ வில் ஈட், இங்கே வெறும் ஈட்டை மட்டும் வெர்பு கிடையாது, வில் ஈட், ஐ வில் ஈட் அப்படிங்கிறது வேர்பு. சில நேரங்களில் சென்டென்ஸ் பேட்டர்னில் குறிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஐ வில்ல தனியாக பிரிச்சுட்டு ஈட்டை தனியாக பிரிச்சுட்டு ஃபுட்டு தனியாக பிரிப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த ஆன்சரில் தப்பாக மார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டென்ஸை இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இங்கே இருக்கிறத மார்க் பண்ணுறது எல்லாமே டென்ஸு. அந்த டென்ஸோடு சேர்ந்து இருக்கிறது எல்லாமே அந்த செயலையும் குறிக்கிறதுனால வெர்பை வந்து இண்டிகேட் பண்ணும். ஐ ஆம் ஈட்டிங் வேர்பு, ஐ ஹாவ் ஈட்டன் வேர்பு, ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் அப்படிங்கிறது வேர்பு, வாஸ் ஈட்டிங், had eaten, had been eating, will be eating, will have eaten, will have been eating, இது எல்லாமே வெர்பு தான். அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசண்ட்டு சிம்பிள் பாஸ்ட்டு சிம்பிள் ஃபியூச்சர், இதில் எல்லாம் பிரச்சனையே வராது. பட் ஆனால் இந்த பெர்ஃபெக்டில் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அங்கே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றி பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். உங்களுக்கு இந்த கேள்விகள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது சரியாக பிரிச்சிருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த கேள்வி வந்து அப்பேற்பட்ட இடத்துல கேள்வி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கும். ஸோ ஓகே, அப்போ அந்த டென்ஸோடு சேர்த்து நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா வேர்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வில் ஹேவ் அப்படிங்கும்போது வில் ஹேவ் மட்டும் பிரிச்சுட்டு பீன் ஈட்டிங்கை விட்டுருவாங்க. அப்போ ஈட்டிங் அப்படிங்கிறது ஐஎன்ஜியில் இருக்குது, அப்போ அது ஜெரண்ட் ஆயிடுச்சு, அப்போ இது வெர்பு வராது அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சு அந்த இடத்துல மார்க் மிஸ் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் டென்ஸோடு சேர்த்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, அதே மாதிரி இந்த வெர்பில் இதில் வரக்கூடிய மெயின் வெர்பு மட்டும் பார்த்துட்டு புரிஞ்சு போகக்கூடாது. கூடவே அங்கே என்ன இருக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடல் வெர்ப்ஸ் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், கேன் ஸ்விம், இங்கே கேன் மட்டும் வெர்பு கிடையாது, கேன் கூட சேர்ந்துருக்கிற ஸ்விம் அப்படிங்கிறதும் வெர்பு தான். இங்கே ரன் அப்படிங்கிறது மட்டும் வெர்பு கிடையாது, குட் ரன், ஹீ குட் ரன் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வெர்ப். இதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இடத்துல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மே என்டர், யூ மே என்டர் வெர்ப், வெறும் என்டர் மட்டும் கிடையாது, மே என்டர். யூ மஸ்ட் வியர் வெர்ப், யூ ஷுட் ட்ரிங்க் வெர்ப், வில் ஃபினிஷ், இது எல்லாமே வெர்பை தான் இண்டிகேட் பண்ணுது. அந்த நெக்ஸ்ட்டு அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த வெர்ப் அப்படிங்கிறது இங்கே எப்படி பிரிச்சிருக்கும் அப்படின்னா வெறும் ஆக்ஷன் மட்டும் கிடையாது, அங்கே மாடல் ஆக்சிலரிஸ் ப்ளஸ் வெர்ப் இருக்குது, மாடல் ஆக்சிலரிஸ் ப்ளஸ் வெர்ப் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்லேயும் இருந்தாலும் அதுதான் வெர்பாக நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட்டு இப்போ வெர்புக்கு தேவையான எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ யூ டோ நாட் வரி, இப்போ சப்ஜெக்ட்னா என்ன வெர்ப்னா என்ன அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அந்த நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்டுக்குள்ளே என்ட்ராகிறோம். ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் ஹூமுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல். நான் வாட் அப்படிங்கிறது 2வது டைம் பயன்படுத்துகிறேன். எங்கே ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பயன்படுத்துகிறேன் அப்படின்னா வாட் அப்படிங்கிறது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொன்னேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல சப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வாட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது வாட் இஸ் ஸ்லீப்பிங், த கேட் இஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அப்போ வெர்பை பயன்படுத்தி அந்த வாட்டுக்கு ஆன்சர் கொண்டு வரது சப்ஜெக்ட்னு சொன்னேன். பட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கும் வாட் அப்படிங்கிறத பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்கலாம். அதாவது தட் மீன்ஸ் சென்டென்ஸ் பேட்டர்னில் வாட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டுக்கும் வரும் அப்படிங்கிறது தான். அப்போது ஜான் ஓப்பன் த பாக்ஸ், இங்கே ஹூ ஓப்பன் த பாக்ஸ் அப்படிங்கிறது ஜானை குறிக்கும், அது சப்ஜெக்டாக மாறிடும். அப்போ த கேட் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், த கேட் இஸ் ஸ்லீப்பிங். அப்போ த கேட் அப்படிங்கிறது யார் தூங்கிட்டு இருக்கிறா, த கேட். அப்போ இது வந்து சப்ஜெக்டாக இருக்கும். அப்போ எங்கே வந்து பார்த்தோன்னா வாட் அப்படிங்கிறது அகைன் நீங்கள் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் என்ன ஜான் ஓப்பன் பண்ணா அப்படின்னா அந்த பாக்ஸை அவன் ஓப்பன் பண்ணான். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்கே என்னவாக இருக்கலாம்னா ஒரு நவுனாக இருக்கலாம், ஒரு ப்ரொனவுனாக இருக்கலாம். முன்னாடியே சொன்ன அதே பாயிண்ட் தான், சப்ஜெக்ட்டுக்கு வர எல்லா பங்களிப்பும் இதுக்கும் இருக்கும். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனாக இருக்கலாம், அட்ஜெக்டிவ் மட்டும் தனிச்சும் வரலாம். இங்கே அப்படி தான், அட்ஜெக்டிவ் மட்டும் தனிச்சு வரங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரணங்களாக இருக்கும், இதை மைண்டில் வச்சுக்கணும். சரி ஓகே, ஏன் அப்படின்னா வாட்டுக்கு 2 பங்களிப்பு இருக்குது, சப்ஜெக்ட்லேயும் வரலாம், ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் அது வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ த கேட் இஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல
சப்ஜெக்ட்டுக்கு வாட்டை யூஸ் பண்ணுறோம், வாட் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லலாம், ஹூ இஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். அப்போ சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப மெயினானது என்ன அப்படின்னா ஹூ அப்படிங்கிறது ரொம்ப மெயினான ஒரு விஷயத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு வேலையை செய்கிறவங்க எப்பொழுதுமே ஹூவாக தான் இருப்பாங்க, அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். சரி, ஆப்ஜெக்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 பார்க்கணும். ஒன்று வாட் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ ஜான் ஓப்பன் த பாக்ஸில் வாட் என்ன ஓப்பன் பண்ணால் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால், ஸோ பாக்ஸ் இஸ் ஆப்ஜெக்ட். த டாக்டர் மெட் த பேஷண்ட், யாரை சந்தித்தார். அப்போ இங்கே வந்து நாம் வந்து வாட் அப்படிங்கிறது ஒன்று பார்த்துட்டோம் ஆப்ஜெக்ட்டுக்கு, இன்னொன்று ஹூம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஒரு ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இது 2ஐயும் பார்க்கலாம். வாட் யூஸ் பண்ணாலும் கிடைக்கும், ஹூமை யூஸ் பண்ணாலும் கிடைக்கும். ஸோ த டாக்டர் மெட் த பேஷண்ட், யாரை மீட் பண்ணார், பேஷண்ட்டை மீட் பண்ணார். த டாக்டர் மெட் ஹிம், யாரை சந்தித்தார், அவர் சந்தித்தார். சரி, ஓகே. அப்போ இங்கே எதெல்லாம் நவுனு, த பாக்ஸ் அப்படிங்கிறது நவுனு, ப்ரொனோன் அப்படிங்கிறப்போ ஹிம் அப்படிங்கிறது ப்ரொனோனு, த பேஷண்ட் அப்படிங்கிறது நவுனு. அதே மாதிரி தான் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஜான் ஓப்பன் த பிக் பாக்ஸ் அல்லது ஸ்மால் பாக்ஸ், அந்த சின்ன பாக்ஸை ஓப்பன் பண்ணுனா அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்மால் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், பாக்ஸ் அப்படிங்கிறது நவுனு. ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் வந்தாலுமே இதெல்லாம் சேர்ந்து ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே மிஸ்டேக் ஆகிற வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஜான் ஓப்பன் த ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கும்போது ஜான் சப்ஜெக்ட்னு போட்டுருவீங்க, ஓப்பன் வெர்புன்னு போட்டுருவீங்க. த ஸ்மால் பாக்ஸ்னு வரும்போது பாக்ஸை மட்டும் ஆப்ஜெக்டில் போட்டுட்டு இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த கன்ஃபியூஷனால் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனுங்கிறது சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பி கேர்ஃபுல், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், டோன்ட் மிஸ். நமக்கு 2 மார்க் அப்படிங்கிறது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஸோ அதனால் அந்த 2 மார்க்குக்கான எய்மை கரெக்டாக வச்சுட்டு இருக்கணும். நான் உங்களுக்கு வேர்ட்ஸை வந்து கரெக்டாக எடுத்து பிரித்து அட்வான்ஸ்டு மெத்தட் பயன்படுத்தி சொல்லிட்டுருக்கேன். இதை கரெக்டாக நீங்கள் தாட் ப்ராசஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயும் ஒரு இடத்துல கூட பிசுறாது. இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். வாட்டு ஹூமு, இந்த அதே வாட்டு ஹூமை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், டிரான்சிட்டிவ் வெர்பு நடத்தும்போது இந்த ஆப்ஜெக்ட் எப்பொழுதுமே டிரான்சிட்டிவ் வெர்புக்கு அப்புறமா இந்த ஆப்ஜெக்ட் வரும். அப்போ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வெர்பு டிரான்சிட்டிவ் வெர்பு இருக்கும், அதற்கப்புறம் அந்த டிரான்சிட்டிவ் வெர்பு அடுத்து தான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதற்கு பின்னால் அதே மாதிரி தான் சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும், அட்ஜென்ட் இருக்கும். இந்த இதை நம்ம ஒரு இடத்துல கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் என்ட்ராகும். சரி, இதில் என்ன அப்படி கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டிய இடம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்க பாருங்கள், சப்ஜெக்ட்டு வெர்பு ஆப்ஜெக்ட் அதே எழுதுகிறேன். He wrote a letter. அப்போ he அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, wrote அப்படிங்கிறது வெர்பு. அது எந்த மாதிரி வெர்பு, டிரான்சிட்டிவ் வெர்பு. a letter அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு எப்பொழுதுமே ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் அட்ஜென்ட் வரலாம், அட்ஜென்ட் தான் வர மாதிரி இருக்கும். இங்கே அதே தான், அதே டிரான்சிட்டிவ் வெர்பு இருக்குது. he wrote வெர்பு, a letter குயிக்லி. எ லெட்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் அட்ஜென்ட். அப்போ ஒரு சென்டென்ஸ் அமைக்கும்போது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லி தரணும், நீங்கள் தப்பாக சென்டென்ஸ் அமைச்சிடக்கூடாது, ரொம்ப ப்ராப்பராக அமைக்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அப்புறம் வெர்ப் வரும், அதற்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வரும், ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் அட்ஜென்ட் வரும். இதுதான் ப்ராப்பரான ஒரு மெத்தடு. இது அட்வான்ஸ்டு லெவலுக்குள்ளே போகும்போது நம்ம அட்ஜென்ட்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் கேசஸில் தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் இந்த பேட்டர்னில் இருக்குதுன்னா அந்த மீனிங் அப்படிங்கிறது ப்ராப்பராக கன்வே ஆகிட்டுருக்கும். அந்த இங்கே தான் சிமான்டிக்ஸினுடைய வேலை அப்படிங்கிறது இருக்குது. நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன் ஏன் சிமான்டிக்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்கள் தான். அப்போ ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் படி சின்டாக்ஸ் அமைச்சு கொடுத்துட்டாலும் மீனிங்கை கன்வே பண்ணுற வேலையை சிமான்டிக்ஸ் அப்படிங்கிறது டீல் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆப்ஜெக்ட் வாட் ஆர் ஹூம் அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம ஆப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். இப்போது ஆப்ஜெக்ட்லேயே 2 இருக்குது, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்படி பிரிக்கிறோம், 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, இன்னொன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரி, இந்த லாஸ்ட் ஸ்லைடில் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் ஆர் ஹூமை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சொன்னேன். அப்படி அந்த வாட்டு தனியாக ஹூமை தனித்தனியாக எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் வாட்டுக்கான ஆன்சர் இருந்து ஹூமுக்கான ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்டில்
வாட்டுக்கான ஆன்சர் டைரக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஹூமுக்கான ஆன்சர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்லையும் கிடைக்கும். சரி, இந்த இடத்துல பாருங்கள், சி கேவ், சி அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, கேவ் அப்படிங்கிறது வெர்பு. என்ன கொடுத்தான், அவளுக்கு என்ன கொடுத்தான், அவள் என்ன கொடுத்தான், அவனுக்கு புக்கு கொடுத்தான். அப்போ புத்தகம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், வாட்டுக்கு ஆன்சர் கொடுக்குது. சி சென்ட் ஹர் ஃப்ரெண்ட் எ லெட்டர், என்ன தான் ஃப்ரெண்டுக்கு அனுப்புனா அப்படி, லெட்டர் அனுப்புனா அப்படி. அப்போ வாட்டுக்கு ஆன்சர் பண்ணுறது ஆப்ஜெக்ட். அது என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்டு, டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வாட்டுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுவே ஹூமுக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த இடத்துல சி கேவ் எ புக் டு ஹிம், யாருக்கு கொடுத்தான், அவனுக்கு கொடுத்தான். புக் என்ன கொடுத்தான், புக்கு கொடுத்தான். அப்போ புக் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. டு ஹூம் யாருக்கு அப்படிங்கிற ஆன்சர் பண்ணுறதுனால அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். பெரும்பாலும் நமக்கு சென்டென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா எஸ்வி ஐஓ டிஓ, இதில் தான் பெரும்பாலான சென்டென்ஸ் இருக்கும். மோஸ்ட்லியான சென்டென்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், ஐஓ டிஓவில் தான் இருக்கும். இந்த சில எக்ஸப்ஷனல் கேஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சி கேவ் எ புக் டு ஹிம் இப்படியும் எழுதலாம். பட் ஆனால் இதுவே இந்த சென்டென்ஸ் இங்கே வந்து பார்த்துங்க டிஓ ஐஓவில் இருக்குது. இது ஐஓ டிஓ இருந்துச்சு எப்படி இருக்குது அப்படின்னா சி கேவ் ஹிம் புக் அப்படின்னு இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த டூ அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லாமல் இருக்கும். இதுதான் வந்தது ஐஓ டிஓ. அதுவே டூ வந்து இந்த ஹிம் வருதுன்னா முன்னாடியே டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துடும், அதுக்கப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். இதுதான் வெரி சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ அப்போ ஆப்ஜெக்டாக ரெண்டாக பிரிக்கிறோம், டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. ஸோ வாட்டுக்கு ஆன்சர் பண்ணுறது அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, ஹூமுக்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி தான் சி சப்ஜெக்ட்டு, வெண்ட் வெர்பு, ஹெர் ஃப்ரெண்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஏ லெட்டர் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே சப்ஜெக்ட் சென்ட் வெர்பு, ஹெர் ஃப்ரெண்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, ஏ லெட்டர் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஐஓ டிஓ பேட்டர்ன் இருக்குது. அதுவே இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது இந்த இடம் எப்படி இருக்குன்னா ஐஓ, இந்த இடத்துல டிஓ ஐஓ பேட்டர்னில் இருக்கும் இந்த சென்டென்ஸ். சி கேவ் ஏ புக் டு ஹிம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். அது இந்த சென்டென்ஸில் இருக்கும்போது சி சென்ட் ஹர் ஃப்ரெண்ட் ஏ லெட்டர் அப்படிங்கும்போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரைட், ஓகே. இதுக்கு மேலே டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை, இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்குது இந்த இடம். ஸோ ஓகே, இதை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டையும் கண்டுபிடிச்சிருவோம். அந்த நெக்ஸ்ட்டு இப்போ அர்ஜென்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும்னா என்ன தேவை, சப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹூ ஆர் வாட் அப்படிங்கிறது தேவை. ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா வாட்டு தேவை, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ஹூம் அப்படிங்கிறது தேவை. வென், வேர், ஹவு, ஒய் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் அட்ஜெக்ட் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ரன்ஸ், ஹீ ரன்ஸ், ரன்ஸ் அப்படிங்கிறது வெர்பு. எப்படி ஓடுனா, ஃபாஸ்ட்டாக ஓடுனா. எப்படி ஓடுனா, ஃபாஸ்ட்டாக ஓடுனா. அப்போ அங்கே ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அர்ஜென்ட். தே அரைவ்டு எஸ்டர்டே, எப்போ வந்தாங்க, நேற்று வந்தாங்க. எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அது அர்ஜென்ட். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த வெர்புக்கு தேவையான பாயிண்ட்ஸை கொடுக்கும். கூடவே வென்னோ, வேரோ, ஹவ்வோ, ஒய் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ஜெக்டில் வருக்கு. அதே மாதிரி சி பார்க்டு இன் த கிரவுண்டு, எங்கே பார்க் பண்ணுனா, கிரவுண்டில் பார்க் பண்ணா. அப்போ இந்த கிரவுண்ட் அப்படிங்கிறது அர்ஜென்ட். ஸோ த பஸ்ஸஸ் வேர் டிலேட் டியூ டு எ ஹெவி ரெயின். ஏன் டிலே ஆயிடுச்சு, ஹெவியான ரெயின் வந்ததுனால அது டிலே ஆயிடுச்சு. அப்போ இது அர்ஜென்ட். ஸோ இப்போ அர்ஜென்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்னதுக்கு ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னா வென்னு, வேரு, ஹவ்வு, ஒய் இதில் இப்படி வரும். அதே மாதிரி சப்ஜெக்ட்டு வெர்புக்கு அப்புறமா அட்ஜெக்ட் வரும், அல்லது சப்ஜெக்ட்டு வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா அட்ஜென்ட் வரும். சில நேரங்களில் அட்ஜென்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு இந்த மாதிரி வரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனால நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக புரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த அட்ஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்னவா இருக்கும் அப்படின்னா அட்வெர்பிலிருந்து இருக்கும். அதேமாரி ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்ததாக ஒரு நவுனாக கூட இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கிரவுண்டுன்னு இருக்குது. இன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன், கிரவுண்ட் அப்படிங்கிறது நவுனாக இருக்கும். அப்போ அந்த ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமா இருக்கிறது எல்லாமே அந்த இடம் எல்லாமே கூட என்னவாக இருக்கும் அப்படின்னா அட்ஜெக்ட். சரி, ஓகே.
அடுத்தது அட்ஜங்க்ட் அப்படிங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புக்கு அப்புறமா வரும். இப்போ நம்ம அட்ஜங்க்ட்டுக்கான தேவையான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதெல்லாமே இப்போ நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, அதுக்கப்புறம் அட்ஜங்க்ட்னா என்னன்னு சொல்லி தனித்தனி எலிமெண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இதற்கு இன்னும் ஒன்று இருக்குது, காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட்டை மட்டும் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் போய் அதை எளிமையாக அதை வந்து புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்குள்ளே என்ட்ராகும். ஓகே, வெரி சிம்பிளான ஒரு கான்செப்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி தரக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கும். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகக்கூடிய வேலையை இந்த கம்ப்ளீட் பண்ணி தரக்கூடிய வேலையை இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து நின்று செய்யும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹீ இஸ், இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட். அப்போ அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ஹீ இஸ் எ டாக்டர் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல சென்டென்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ தான் உங்களால் ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறத வைக்க முடியும். அதுவே சி பிகம்ஸ், இப்போ சி பிகம்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல பிகம்ஸ் கிட்ட ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமான்னு கேட்டால் வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா சென்டென்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அப்போ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தரக்கூடிய வேலையை இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது செய்யும். சி பிகம்ஸ் எ டாக்டர். அப்போ இங்கே டாக்டர் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்டு. சரி, ஓகே. இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்குள்ளே போகக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம ரெண்டாக பிரிப்போம். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் பிரிப்போம். ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் என்னென்னு புரிஞ்சிருச்சு. ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் எ வேர்ட் ஆர் ப்ரேஸ். பெரும்பாலும் வேர்டாக இருக்கும் அல்லது ப்ரேஸாக இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, தட் இஸ் நெசசரி டு கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸுடைய மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணி தரக்கூடிய வேலையை செய்கிறது காம்ப்ளிமெண்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, சப்ஜெக்டோ அல்லது ஆப்ஜெக்டோ இதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுக்குற வேலை தான் இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு. உங்களுக்கு எப்படி நம்ம வந்து நவுனை வந்து குவாலிஃபை பண்ணி தர வேலை அப்ஜெக்டிவ் வேலை செய்யுதோ, அதே மாதிரி சப்ஜெக்டை பற்றியோ அல்லது அந்த ஆப்ஜெக்டை பற்றி அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேலையை இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது செஞ்சிட்ருக்கும். ஸோ இந்த ஹீஸ் எ டாக்டர் அப்படிங்கும்போது ஹீஸ், அவன் யார் அப்படின்னு நமக்கு தெரியாது. அவன் டாக்டரா, லாயரா, இன்ஜினியரா அப்படின்னு சொல்லி அவனை பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் தரக்கூடிய வேலையில் இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, ஈஸ் அப்படிங்கிறது வெர்பு, அவன் யார் டாக்டர் அப்படின்னு சொல்லி அவனோட இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி சி அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, பிகம்ஸ் அப்படிங்கிறது வெர்பு, அவள் யார் டாக்டர், அப்போ அவளை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறதுனால அது காம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாலே இட் ப்ரொவைட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட். அப்படி சப்ஜெக்டை பற்றி கொடுத்துச்சுன்னா அது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு, ஆப்ஜெக்ட் பற்றி கொடுத்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம எதுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து சப்ஜெக்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த சப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது அதுதான் காம்ப்ளிமெண்ட்டில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னாலே நமக்கு ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது முன்னாடி நமக்கு தெரியும். ஒரு வெர்பஸ் நிகழ்த்தக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறது அந்த சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ ஓகே, எ சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபாலோஸ் எ லிங்கிங் வெர்ப். இந்த ஈஸு, சீம்ஸு, பிகம்ஸு இது எல்லாத்தையும் அதற்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வெர்ப் அப்படிங்கிற வேர்டு அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்கலாம். ஸோ த இன்ஃபர்மேஷன் அபவுட் த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும். அதற்கு அடுத்தது லிங்கிங் வெர்புக்கு அப்புறமா வரக்கூடிய வேர்டு அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுட்டா வெரி சிம்பிள். ரொம்ப 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 சிம்பிள். ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், சி இஸ் எ டீச்சர். நான் முன்னாடியே பார்த்து தான். சி அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, ஈஸ் அப்படிங்கிறது வெர்பு, ஏ டீச்சர் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். இந்த டீச்சர் பற்றி சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி ஹீ லுக்ஸ் ஹாப்பி சப்ஜெக்ட்டு, லுக்ஸ் வெர்பு, ஹாப்பி காம்ப்ளிமெண்ட். இவன் எப்படி இருக்கான், ஹாப்பியாக இருக்கான். இங்கே டீச்சர் அப்படிங்கிறது பொசிஷன், இங்கே ஹாப்பி அப்படிங்கிறது அவன் என்ன மூடில் இருக்கான் அப்படிங்கிறது காட்டுது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது இந்த ஹீக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஹாப்பியில் இருக்கிறதுனால அந்த ஹாப்பி அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். வெரி சிம்பிள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரொம்ப எலிமினேஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வரணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான பாயிண்ட்ஸில் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே இடத்துல நவுனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பயன்படுத்தியிருப்பேன். ஆப்ஜெக்ட்னாலே ஒரு நவுன் இருக்கும், இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ சப்ஜெக்ட் வெர்புக்கு அப்புறம் ஒரு நவுன் இருக்குது. அப்போ நவுன் இருக்கிறதுனால அது நவுன் வந்துச்சுனாலே ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அது எதுக்கு ஆன்சர் பண்ணணும், ஆப்ஜெக்ட் நீங்கள் மறுபடியும் எப்படி வெரிஃபை பண்ணணும், வாட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுதான்னு பார்க்கணும்.
ஜான் ஓப்பன் த பாக்ஸ், ஜான் என்ன ஓப்பன் பண்ணா என்ன அப்படிங்கிறதுக்கு பாக்ஸ்னு ஒரு ஆன்சர் வருது இல்லையா, அப்படி வந்து அது கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது தான் அது ஆப்ஜெக்ட். ரொம்ப கேர்ஃபுல் நீங்கள். அதனால் நவுன் வந்து மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டை பிடிச்சிடக்கூடாது. சரி, ஓகே. இந்த இது புரிஞ்சிருக்கு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு இந்த ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், பிகம், லுக், ஃபீல், க்ரோ, சீம், டேஸ்ட், ஸ்மெல், அப்பியர், பிகின், பிஹேவ், ரிமைன் இதெல்லாம் மெயின் வெர்பாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின் வெர்பாக இருக்கும். மெயின் வெர்பாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அதற்கு அப்புறமா அது வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ he feels good, சேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. he feels sad. அப்போ இங்கே he அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இங்கே ஃபீல்ஸ் எப்படி இருக்குது மெயின் வெர்பாக இருக்குது. அப்போ அந்த மெயின் வெர்புக்கு அப்புறமா வரும் அந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது. இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பிகம், லுக், அதேமாதிரி லுக், ஃபீல், க்ரோ, எக்ஸட்ரா, சீம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மெயின் வெர்பாக இருக்கணும். மெயின் வெர்புக்கு அப்புறமா சப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அப்போ ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த மெயின் வெர்பு மட்டும் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அந்த மெயின் வெர்பு அப்படிங்கிறது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேரில் இந்த மாதிரி ஆக்சிலரி வெர்பில் இருக்கலாம். இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா அந்த இது சப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷனை மெயின் வெர்புக்கு அப்புறமா வரக்கூடியதில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் மெயின் வெர்புக்கு அப்புறமா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சப்ஜெக்ட் பற்றி இருந்துச்சு அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட். அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. வெரி சிம்பிள். ரொம்ப போட்டு அழட்டிக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு நிறையா தொகுப்பில் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு தொகுப்பையும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டீங்களே போதும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸை அதை ஃபில்ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படி ஃபில்ஃபில் பண்ணுது அப்படின்னா அது அங்கே ஆப்ஜெக்ட். அப்படி ஃபில்ஃபில் பண்ணலை அப்படின்னா சப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். வெரி சிம்பிள். அதே கான்செப்ட் தான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன பயன்படுத்திங்களோ அதே தான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்கு. அங்கே என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்குற வேலையை அது செஞ்சிட்ருக்கோம். அதுதான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது. ஓகே. இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இட் கிவ்ஸ் அ மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டைரக்ட் ஆப்ஜெக்ட். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை, அங்கே ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் பெரும்பாலும் இருக்கும். இந்த மாதிரி சென்டென்ஸில் காம்ப்ளிமெண்ட் வரும்போது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். அதனால் அதை நீங்கள் டைரக்ட் ஆப்ஜெக்டாகவே புரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு இட் ஃபாலோஸ் த டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் கேன் பி நவுன் ஆர் என் அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நவுன் ஆர் அப்ஜெக்டிவாகவும் இருக்கலாம் அந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் அடுத்து. சரி, ஓகே. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். தே எலெக்டட் ஹிம் பிரசிடென்ட். இங்கே தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, எலெக்டட் அப்படிங்கிறது வெர்பு. யாருக்கு ஹூமுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. அந்த ஹிம்முக்கு மேலும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலும் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னா அதுதான் காம்ப்ளிமெண்ட். ஸோ தி எலெக்டட் ஹிம் பிரசிடென்ட். இங்கே யார் பிரசிடெண்ட்டாக இருக்கிறா அந்த ஹிம்மு தான் பிரசிடெண்ட்டாக இருக்கிற அப்படி. இது காம்ப்ளிமெண்ட். இதை இப்படி எடுக்காங்களே, இதே தே எலெக்டட் ஜான் பிரசிடெண்ட் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். ஜான் தான் இங்கே பிரசிடெண்ட். அப்போ ஜானுங்கிறது ஆப்ஜெக்ட்டு, பிரசிடெண்ட் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். இந்த ஜான் என்னவா ரீப்ளேஸ் ஆகிருக்காரு, நம்ம இந்த இடத்துல ஹிம்மாக ரீப்ளேஸ் ஆகிருக்கிறாரு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். வெரி சிம்பிள். ஓகே. சி பெயிண்டட் த ரூம் ப்ளூ. இங்கே சப்ஜெக்ட் சி, பெயிண்டட் வெர்பு. எதை பெயிண்ட் பண்ணாங்க, ரூமை பெயிண்ட் பண்ணாங்க ஆப்ஜெக்ட். வாட்டுக்கு ஆன்சர் கொடுக்குதா, வாட் டிட் சி பெயிண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரூம் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போ வாட்டுக்கு ஆன்சர் ரூம். அப்போ அந்த ரூம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அந்த ரூம் என்ன மாதிரியான கலரில் இருக்குது அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ அந்த ரூமை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுனால அந்த ப்ளூ அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். அவ்வளோதான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருக்கேன். சப்ஜெக்ட்டுக்கு ஹூ ஆர் வாட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஆப்ஜெக்ட்டுக்கு வாட் ஆர் ஹூமை யூஸ் பண்ணி கேள்வி கேட்குறோம். அட்ஜென்ட்டுக்கு வேறு, ஒய், ஹவ்வு, வென்னு இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கேள்விக்கான ஆன்சர் கிடைக்குதுன்னா அது அட்ஜெக்ட். அதே ஒரு மெத்தட் அப்படிங்கிறது தான் இங்கே காம்ப்ளிமெண்ட்டுக்கும். காம்ப்ளிமெண்ட்டுக்கும்
இங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வாட் ஆர் அ ஹூம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிருக்கிற ஆப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இதுதான் வெரி சிம்பிள். சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துலோட காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல். மேக்கு சப்ஜெக்டு வெர்பு, இந்த மேக்கு காலு நேமு திங்கு எலெக்டு ஃபைண்டு ப்ரூவ் சூஸ் அப்பாயிண்ட் கன்சிடர் கீப்பு ஸ்டக் பெயிண்ட் டிக்ளேர் அப்ரூவ் இந்த மாதிரியான வெர்பெல்லாம் மெயின் வெர்பை வந்து அதற்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி வெர்புக்கு அப்புறம் பெரும்பாலும் இருக்கும். அதில் வந்து இது ஒரு பெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ காலுக்கான வந்துருச்சிங்களா வெர்பு, மெயின் வெர்பே தான். ஐ சப்ஜெக்ட் கால்டு ஹிம், அவர் என்னென்னு கூப்பிட்றேன், லாயர்னு சொல்கிறேன். அவர் நான் என்னென்னு சொல்லி லாயர் அப்படின்னு சொல்லி அவர் லாயர்னு சொல்லி ஒரு பேர் வச்சு கூப்பிட்றேன். அப்போ இந்த ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, என்னான்னு சொல்கிறேன், ஹிம் அப்படிங்கிறது யார், லாயர். அவர் பொசிஷனை இந்த இடத்துல சொல்லலை, ரொம்ப கேர்ஃபுல். நான் இப்போ இந்த இடத்துல லாயர்னு சொல்லி அவரோட பொசிஷனை இங்கே பேசலை, அவர் நான் என்னென்னு சொல்கிறேன், லாயர்னு சொல்லி கூப்பிடுறேன். அந்த இடத்துல லாயர் அப்படிங்கிறது அந்த ஹிம்மை குறிக்கிறதுனால லாயர் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். இதே மாதிரி தான் எலெக்ட் ஃபைண்டு ப்ரூவ் சூஸ் அப்பாயிண்ட் கன்சிடர் கீப் ஸ்டக் பெயிண்ட் டிக்ளேர் அப்ரூவ் இந்த மாதிரியான வெர்ப்ஸு மெயின் வெர்பை வந்து மெயின் வெர்புக்கு அப்புறமா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கணும். அதுவே இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை, ஐ கால்டு ஹிம் எஸ்டர்டே இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐங்கிறது சப்ஜெக்ட்டு, கால்டுங்கிறது வெர்பு, ஹிம்முங்கிறது ஆப்ஜெக்ட், இது வரைக்கும் கரெக்டு. பட் ஆனால் இந்த எஸ்டர்டே அப்படிங்கிறது ஹிம்மை பற்றி பேசலை, எப்பொழுதுங்கிற ஒரு பற்றி பேசுது. வென்னுக்கான ஆன்சர் வருது. அப்படி வென்னுக்கான ஆன்சர் வந்துச்சுன்னா அது அர்ஜென்ட். இப்போ இங்கே தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பெரும்பாலான கேள்வி உங்களுக்கு எங்கே வரும்னு நான் இப்போவே சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏரியா அப்படின்னாலே ரெண்டே இடம் தான். ஒரு கேள்வி சப்ஜெக்ட் வெர்பு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்னொன்று சப்ஜெக்ட் வெர்பு, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் கேள்விகளே இருக்கும். அதாவது உங்களுக்கு கேள்வி வரக்கூடிய இடமே இதுக்குள்ளே தான் இருக்கும். டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், இதை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்டால் மட்டும்தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை வந்து மார்க் வாங்க விடாமல் தடுக்க முடியும். அவங்க நோக்கம், கேள்வி எடுக்கிற நோக்கம் உங்களை ஸ்டஃப் பண்ணணும், உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் பார்த்தா எளிமையாக இருக்கணும், ஆனால் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கணும். அப்படிங்கிற வகையில் தான் எல்லாமே உங்களுக்கு அமைப்பாங்க. சரியோ தவறோ ஆன்சர் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல்ல வந்து களத்தில் சந்திக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா, தவறாக சரியோ ஆனால் ஆன்சர் பண்ணக்கூடிய திறனை இருக்குது அப்படின்னாலே நீங்கள் களத்துக்கு தயாராக இருக்கிறீங்க அர்த்தம். வெற்றியை நோக்கி பயணிப்பவர்கள் எப்பொழுதுமே கேள்வியை கண்டு அஞ்சக்கூடாது, கேள்விக்கு பயப்படவே கூடாது. நான் ஸ்ப்ரிங் லைனில் படிக்கிறவங்கள்ட்ட நான் அதை தான் சொல்லுவேன். டெஸ்ட்டு நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம், சிலரெல்லாம் டெஸ்ட்டே என்ன எழுதி பார்க்காம இருக்கிறீங்க. அப்படி டெஸ்ட் எழுதி பார்க்காம நாங்கள் 100 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோன்னா அது எதுக்காக நீங்கள் எழுதி பார்க்குறக்கு. சிலர் அதில் சார் எனக்கு பயமாக இருக்குது, நான் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி காலத்தை தள்ளி போட்டுட்ருக்கிறீங்க. ஸோ எப்பொழுதுமே அன்றே செய் அது நன்றே செய், அதுக்கப்புறம் உடனடியாக செய். அது நன்றே செய்யலாம் கூட போடலாம், பட் ஆனால் அப்போவே செஞ்சுருங்க. நீங்கள் பர்ஃபெக்ஷனை தேடி போயிட்டு டிலே பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு டெய்லி 100 கொஸ்டின்ஸ் சேர்ந்துச்சுன்னா 5 டேஸில் 500 கொஸ்டின்ஸ் சேர்ந்துடும். அப்போ என்றைக்கு நீங்கள் அந்த மூட்டையை இறக்கி வைக்கிறது? அதனால் அப்போதைக்கே செஞ்சிடணும். அப்போ தவறோ ரைட்டாக முதல்ல முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ்க்கு போகணும். கற்றுக்கிட்டால் போதும், தவறாக இருந்தால் தப்பு கற்றுக்குவோம். சரி, ஓகே, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா இந்த ஃபார் அப்படிங்கிறது தான். இந்த ஃபார் வரதுனால மட்டும்தான் இங்கே சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறதே மாறுது. அப்போ நீங்கள் மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா இதனுடைய மீனிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். சப்ஜெக்ட் சி, கால்டு வெர்பு, இது ரெண்டுக்குமே அதே தான், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சப்ஜெக்ட் வெர்பு. இங்கே அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா சி கால்டு ஹிம், அவனை கூப்பிடுறா. என்னான்னு கூப்பிடுறா? குதிரைன்னு சொல்லி கூப்பிட்றான். நான் சொன்னேன் இல்லையா, ஐ கால்டு ஹிம் எ லாயர்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி மீனிங் தான். நான் லாயர்னு அவனை கூப்பிட்ற மாதிரி அவனை என்னன்னு சொல்லி கூப்பிட்றா, பட்டப்பெயர் வச்சு கூப்பிட்றா. அப்படி குதிரை எ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்படி அப்போ அந்த பேர், இந்த ஹார்ஸ் இது யாரை குறிக்குது அப்படின்னா அந்த ஹிம்மை குறிக்குது. ஸோ அதனால்
ஹார்ஸ் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்டு, ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சி கால்டு, இந்த ஃபார் வந்ததுனால இது என்ன மீனிங் கொடுக்குதுன்னா, அவனுக்காக ஒரு குதிரையை போய் கூப்பிட்டா. அந்த குதிரைங்க வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட. ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனுக்கு சாப்பாடு ஊட்டுருக்காங்க அந்த குழந்தைக்காக. அங்கே ஏதாவது ஒரு மாடு இருக்கும் அதை பார்த்துட்டு இங்கே வா இந்தா உனக்கு இந்தா அப்படின்னு சொல்லி அதை வந்து கூப்பிடுறது. ஸோ இந்த இடத்துல கூப்பிடுறா, அவள் கூப்பிட்றா. யாரை கூப்பிட்றா? குதிரையை கூப்பிடுறா. அப்படி யாருக்காக? அவனுக்காக. அப்போ வாட் டிட் சி கால், அவள் என்ன கூப்பிட்டா? வாட்டுக்கான ஆன்சர் ஹார்ஸ். அப்போது ஆப்ஜெக்ட் வாட்டுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. யாருக்காக கூப்பிட்டா? அவனுக்காக கூப்பிட்டா. அப்போ வாட்டு வந்தாலும் சரி, ஹூம் வந்தாலும் சரி, இது வந்துச்சு அப்படின்னாலே அதனுடைய ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே வாட் இருக்குது, இங்கே ஹூம் இருக்குது. சரி, ஓகே. நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை பிரிக்கும்போது எப்படி போடுவோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்டு வாட் வந்துச்சுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, ஹூம் வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. அப்போ வாட் இங்கே இருக்கிறனால இது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, ஹூம் இங்கே இருக்கிறனால இது indirect object. So the second answer for the sentence is SVIODO pattern. So very simple. நீங்கள் மீனிங்கை புரிஞ்சு தான் இங்கே சென்டென்ஸ் பேட்டர்னை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு தேவையான எல்லா பகுதியிலையும் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ டு ஆல்.